ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ சீரியஸ்ல ஏகப்பட்ட தரத்தின் தரமான சண்டைகள்லாம் நடந்திருக்கு. ஆனா அதுல ஏகப்பட்ட தரமான சண்டைகளை நம்ம கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அப்படி நம்ம இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு டாப் 10 மரணமாசான சண்டைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிமேல உங்களுக்கு ஃபோன் கேஸ், கிளாஸ் கேஸ் இதெல்லாமே நீங்க கேட்குற மாடலுக்கு, கேட்குற டிசைனுக்கு ரொம்பவே கம்மியான விலையில பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமே கவர்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாமே இப்போ ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. அந்த ஆஃபர் முடிகிறதுக்குள்ளே நீங்களும் போய் வாங்கிருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு லைக் ஏச்சும் தட்டி விட்ருங்க. ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நருட்டோ சீரியஸ்லேயே இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு டாப் 10 மரணமாசான சண்டைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல ஒரோச்சிமாரு விசஸ் ராசா ஃபைட் தான் இருக்குது. இந்த ஒரு ஃபைட்டில் தான் நம்ம ஒரோச்சிமாரு ராசாவை ரொம்பவே சப்பையாக போட்டு தள்ளியிருந்தாலும் இந்த ஒரு ஃபைட்டை அந்தளவுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்ம ஒரோச்சிமாரு ராசாவை போட்டு தள்ளுறது மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம காராவோட அப்பா தான் ராசா. அது மட்டும் இல்லை, சான் வில்லேஜோட 4th காசிக்காகவா இருந்த ஒரு மனுஷன் தான் நம்ம ராசா. ஸோ அப்படியாப்பட்ட நம்ம ராசாவை எந்த ஒரு இடத்துலையுமே அந்தளவுக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. என் 4th கிரேட் நிஞ்சா வரப்போற அனிமேஷன் ஆகி வரும்போது கூட நம்ம காராக்கி ஈக்குவலா நின்று ஃபைட் பண்ணியிருக்கலாம் மாட்டாரு நம்ம ராசா. நெக்ஸ்ட் 9வது இடத்துல சசோரி வர்சஸ் தேடு காசிக்காகே அப்படிங்கிற ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்டையும் நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஃபைட்ல நம்ம சசோரி தேடு காசிக்காகவே டிஃபீட் பண்றது மட்டும் இல்லாம அவனோட பவர்ஃபுல் பப்பட்டாவே மாத்தி விட்டுருப்பான் நம்ம தேடு காசிக்காகவே. ஸோ இதுல நம்மளால நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சசோரி தேடு காசிக்காகவே டிஃபீட் பண்ணதுதான். ஏன்னா சான் வில்லேஜ்லேயே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு காகேனா அது நம்ம தேடு காசிக்காகே தான். ஸோ அப்படியாப்பட்ட தேர்டு காசிக்காக டிஃபீட் பண்ண ஒருத்தன் தான் நம்ம சசோரி. அதுவும் சாக்குரா கிட்ட தோத்துமான சசோரி டிஃபீட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம தேர்டு காசிக்காக ஒரு அயன்ஸ் அண்ட் யூசர். ஸோ அது மட்டும் இல்லை, அவரால் மேக்னெட் ரிலீஸ் ஆன கெக்கே எங்கேயும் யூஸ் பண்ண முடியும். அப்படி மேனுப்ளைட் மேக்னெட்டிக் ஆப்ஜெக்ட்ஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள் தான் நம்ம தேர்டு காசிக்காக. ஸோ நம்ம சசோரி ஒரு பப்பட் மாஸ்டர் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படியாப்பட்ட சசோரி விசஸ் தேர்டு காசிக்காக ஃபைட் அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம், பட் காமிக்கல. அடுத்த 8வது இடத்துல அஷிராமா விசஸ் காகுசோ பேட்டல் தான் இருக்கு. எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அஷிராமா விசஸ் காகுசோ பேட்டல்ல நம்ம காகுசோ அஷிராமாவை போட்டு தள்ளிட்டானா நம்ம அஷிராமாவை விட ரொம்பவே பவர்ஃபுல் தான் நம்ம காகுசோ அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ நம்ம காகுசோ பவர்ஃபுல் தான், ஆனால் நம்ம அஷிராமா கூட கம்பேர் பண்ற அளவுக்குலாம் அவன் பவர்ஃபுல் கிடையாது. ஏன்னா அவன் அஷிராமா கூட ஜஸ்ட் ஃபைட் மட்டும் தான் பண்ணியிருப்பான். எப்படின்னா நம்ம காகுசோக்கு அவன் வில்லேஜ்ல இருந்து ஒரு மிஷினை கொடுக்குறாங்க. அந்த மிஷினை நம்ம அஷிராமா செஞ்சுவா போட்டு தள்ளுறதான். அப்படி அஷிராமாவை போட்டு தள்ளனா மட்டும்தான் அவனால வில்லேஜுக்குள்ள நுழைய முடியும், இல்லைன்னா வில்லேஜை விட்டே அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவன் வேற வழியே இல்லாம நம்ம அஷிராமா கூட வந்து ஃபைட் பண்றான். அவன் ஃபைட் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம ஃபைட் பண்றது இந்த ஃபர்ஸ்ட் ஓகாயவான அஷிராமா செஞ்சு கூட அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு ஃபைட்ல நம்ம அஷிராமா காகுசோவை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அப்படி ஒண்ணுக்கு கூட போக முடியாத சூழ்நிலையில அவனை உயிரோட விடுறாரு. ஏன்னா நம்ம அஷிராமா யாரையுமே கில் பண்ண மாட்டாரு இல்லையா. ஸோ அப்படி நம்ம காகுசோ தோத்து தொப்பி போட்டு வில்லேஜுக்குள்ள ரிட்டர்ன் வரும்போது உனக்கு கொடுத்ததே ஒரு மிஷன், அதை கூட உருப்படியா பண்ண மாட்டியாடா அப்படின்னு சொல்லி வில்லேஜ்ல இருந்து எல்லாருமே அவனை அடிச்சு பத்தி விட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபைட்ல தான் நம்ம அஷிராமா செஞ்சு வின் ஆயிருந்தாலும் அதை மேலோட்டமா சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த ஃபைட் ஒன்றும் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த 7வது இடத்துல சாக்கமோ ஹார்டேகே விசஸ் சசோரி பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்டையும் சீரியஸ்ல எந்த ஒரு இடத்துலையுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ லீஃப் வில்லேஜுக்கும் சான் வில்லேஜுக்கும் நடந்த ஒரு சண்டையில நம்ம சசோரியோட பேரண்ட்ஸும் பங்கெடுத்திருப்பாங்க. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, அவங்களுக்கு ஆப்போனண்டா வந்தது நம்ம சாக்கமோ ஹார்டேகே. ஸோ அது ஒரு வார் அப்படிங்கிறதுனால நம்ம சாக்கமோ சசோரியோட பேரண்ட்ஸை ஏன் கொண்டாரு, எதுக்கு கொண்டாரு அப்படிங்கிற ஒரு பர்ஃபெக்டான ரீசனே இல்லை. ஏன்னா அது ஒரு வார் இல்லையா, வார் அப்படின்னாலே சாவுதான். ஸோ சாக்கமோ ஹார்டேகே விசஸ் சசோரி பேரண்ட்ஸோட ஃபைட் என்னதான் அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரு ஃபைட்டை காமிச்சிருந்தா நம்ம சாக்கமோ ஹார்டேகேவோட கொஞ்சம் நஞ்சமாச்சும் பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதையும் காமிக்கல. அடுத்த 6வது இடத்துல நருட்டோ நைன்டில்ஸ் விசஸ் ஜிராய் சென்சே அப்படிங்கிற ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட் என்னதான் நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க காமிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஃபைட்டையும் அவங்க ஃபுல்லா நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்ல தான் நம்ம நருட்டோவை ஃபர்ஸ்டா நைன்டில்ஸ் கண்ட்ரோல் எடுக்கிறத தாண்டி அவனுக்கு 4 டைல் முளைச்சு நம்ம ஜிராய் சென்சேவோட நெஞ்சிலே ஒரு ரோடை போட்டு விட்டுருப்பான். ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம ஜிராய் சென்சேக்கு மறக்கவே முடியாத மரணடியில் இதுவுமே ஒன்று. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ஜிராய் சென்சே 4 டைல் முளைச்சிருக்கா நம்ம நருட்டோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு அப்படிங்கிறத காமிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நருட்டோ விசஸ் ஒரோச்சிமாரு ஃபைட்லேயே பார்த்துருப்போம், 4 வால் முளைச்ச நருட்டோவே நாக்கு தள்ளுற அளவுக்கு அடிச்சிருப்பான் நம்ம ஒரோச்சிமாருவை. இத்தனைக்கும் நம்ம ஒரோச்சிமாரு நருட்டோவை கில் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான்
ஃபைட் பண்ணியிருப்பாரே தவிர அவனை காயப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஃபைட் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் அதுவே நீங்கள் ஜிராய் சைடு வந்தீங்க அப்படின்னா கதையே வேற. நம்ம நருட்டோ ஒரு 9 பீஸ்டாகவே இருந்தாலும் கூட அவனை ஒரு புள்ள மாதிரி தான் பார்ப்பாரே தவிர அவனை ஒரு ஈவலாலாம் பார்க்க மாட்டார் நம்ம ஜிராயா. ஸோ அதனாலேயே நம்ம ஜிராயா நருட்டோவை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அட்டாக் பண்ணாமலேயே 4 tail இருக்கிற நருட்டோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணார் அப்படிங்கிறது தான் மிக குழப்பமான ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே சொல்லுவீங்க ஒரு சீலிங் ஜுட்ஸோ யூஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஸோ அது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் இல்லை. அந்த ஃபைட்டை கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்திருக்கும். அடுத்த 5வது இடத்துல தேர்ட் ரைக்காக விசஸ் 10,000 ஷினோபிஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டில் தான் இருக்கு. இந்த ஒரு பேட்டில் நம்ம தேர்ட் ரைக்காக தக்காளி தாறுமாறான சம்பவத்தை பண்ணி விட்டுருப்பாரு. அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு ஆளுகளில் இவருமே ஒரு ஆளு. ஸோ தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம தேர்ட் ரைக்காகோட டீமை எல்லாருமே சேர்ந்து சுத்து போட்டுறாங்க. சுற்றி 10 பேர்லாம் இல்லை, மொத்தம் 10,000 பேர் நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தேர்ட் ரைக்காகோட ஆளுகளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தேர்ட் ரைக்காகவே களத்தில் இறங்கி சண்டை போடுறாரு அந்த 10,000 ஷினோபி கூட, அதுவும் தனியாலன்னு. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தேர்ட் ரைக்காகவே யாராலையுமே தொடக்கூட முடியாது. ஏன்னா அவர் பாடியை கவர் பண்ணி ஒரு லைட்னிங்கால உருவான ஸ்ட்ராங்கஸ்ட் ஷீல்டு ஒன்று இருக்கு. ஸோ அது ஒரு அல்டிமேட்டான ஷீல்டு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி நம்ம தேர்ட் ரைக்காகவே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இப்போ அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 நாள் 3 நைட்டு எதுவுமே சாப்பிடாம, ஏன் ஒரு தண்ணி கூட குடிக்காம 10,000 ஷினோபி கூட ஃபைட் பண்ணி எதுவுமே சாப்பிடாம இறந்து போயிருப்பாரு நம்ம தேர்ட் ரைக்காக. ஸோ நம்ம தேர்ட் ரைக்காகவை பற்றி உங்களுக்கு அதிக இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா தேர்ட் ரைக்காக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அடுத்த 4வது இடத்துல உசுமாக்கி கிளான் விசஸ் அதர் வில்லேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்டில் தான் நம்ம உசுமாக்கி கிளானை வேரோட அழிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணமே நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டாக இருந்தாங்க. சக்கர நேச்சரில் மட்டும் அவங்க பவர்ஃபுல் கிடையாது, சீலிங் ஜுட்ஸோலாம் அவங்க மிகப்பெரிய பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதாவது நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸோட ஸ்ட்ராங்கஸ்டான சீலிங் ஜுட்ஸோ பார்த்து பயந்து 8 வில்லேஜ் ஒன்றா சேர்ந்து டார்கெட் வச்சு போட்டு தள்ளினாங்க நம்ம உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸை. ஸோ அதுக்கான காரணத்தை நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா எவனோ என்னென்னமோ பண்ண நினச்சும் கூட நம்ம லீஃப் வில்லேஜை ஒரு மண்ணும் பண்ண முடியலை. ஏன் இத்தனைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான கிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உச்சியா கிளான் மெம்பர்ஸாலே ஒன்றுமே பண்ண முடியலை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம மதரா லீஃப் வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்ணியிருப்பாரு, அது நடந்திருக்காது. அதே மாதிரி நம்ம ஒபிட்டோ லீஃப் வில்லேஜ் அழிக்க ட்ரை பண்ணுவோம், அதுவுமே ஃப்ளாப்பு தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஒரோச்சிமாரு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு, அது வேலைக்கே ஆயிருக்காது, பாயை போட்டு படுக்க வச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமாக ட்ரை பண்ணியும் கூட நம்ம லீஃப் வில்லேஜை தொடக்கூட முடிஞ்சிருக்காது, ஒரே ஒருத்தனை தவிர. ஸோ அது வேற யாரும் இல்லை, நம்ம நாகட்டோ உசுமாக்கி தான். ஆனால் இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னா நம்ம நாகட்டோ மட்டும்தான் லீஃப் வில்லேஜை இருந்திடம் தெரியாமல் பண்ணியிருப்பான். அதாவது ஆல்மைட்டி புஷ் அப்படிங்கிற ஒரு வேரில் லீஃப் வில்லேஜவே ஒரு ஃபுட்பால் கிரவுண்டாக மாற்றி விட்டுருப்பான். ஸோ இவங்கள வச்சு பார்க்கும்போது நம்ம நருட்டோ சொன்ன மாதிரி உச்சியா கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய பருப்பு கிடையாது. ஸோ இப்படியாப்பட்ட உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் விசஸ் அதர் வில்லேஜஸ் அப்படிங்கிற ஃபைட்டையும் நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ காமிச்சிருந்தா அல்டிமேட்டாக இருந்திருக்கும். அடுத்து 3வது இடத்துல த எல்லோ ஃபிளாஷான மினாட்டோ நமிகாசே விசஸ் 1000 ஷினோபிஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டில் தான் இருக்கு. இந்த ஒரு பேட்டிலையும் நமக்கு கண்ணிலேயே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ தேர்ட் கிரேட் நிஞ்சா வார்லேயே ஒன் ஆஃப் த ஒர்த்தியான பேட்டில் அப்படின்னா அது இதாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டோன் வில்லேஜை தவிர பாக்கி 4 வில்லேஜுமே வார ஸ்டாப் பண்ணி சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஸ்டோன் வில்லேஜோட காயவான நம்ம உனக்கு மட்டும் சமாதானம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் எப்போ லீஃப் வில்லேஜில் இருக்கிற ஒருத்தனை 1000 மேத்த போட்டு தரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம ஒனோக்கி காதுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம சமாதானமாகவே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாரு நம்ம ஒனோக்கி. ஸோ அப்படி ஒனோக்கியவே மேலே விட்டு அந்த வாரவே ஸ்டாப் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்ததே நம்ம மினாட்டோ தான். ஸோ அது மட்டும் இல்லை தேர்ட் கிரேட் நிஞ்சா வரப்ப த ஹீரோ ஆஃப் த ஹிடன் லீஃப் அப்படிங்கிற டைட்டில் வாங்குறத தாண்டி த 4th ஹோகாயாவும் மாறி இருப்பாரு த எல்லோ ஃபிளாஷான நம்ம மினாட்டோ. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஒர்த்தான பேட்டலையும் நமக்கு கண்ணில் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து 2வது இடத்துல த செகண்ட் ஹோகாயாவான டொபிராமா செஞ்சோ விசஸ் கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட் தான் நம்ம டொபிராமா செஞ்சோட கடைசி ஃபைட்டும் கூட. ஸோ அப்படியாப்பட்ட இந்த ஒரு ஃபைட்டையும் நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம டொபிராமா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபி அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அப்படியாப்பட்ட நம்ம டொபிராமாக்கே டஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைட்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஃபைட் தான். ஏன்னா நம்ம கோல்டன் சில்வர் பிரதர்ஸ் கிட்ட ஹாகரோமோட டூல்ஸ் இருக்கிறத தாண்டி அவங்க கிட்ட நைன்டில் ஃபாக்ஸோட சக்கராவுமே இருக்கு. ஸோ இந்த ரீஅனிமேஷன் ஆகி வந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸை நீங்கள் கணக்கிலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்கள எல்லாத்தையுமே நம்ம கபூட்டா தான் கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்களோட ஃபுல் பவர்லேயே அவங்க ஒன்றும் ஃபைட் பண்ணல. ஸோ இந்த கோல்டன் சில்வர் பிரதர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபுல் வீடியோவே போட்டிருக்கோம், நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நம்பர் 1ல மை டை விசஸ் 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ஸ் ஆஃப் த மிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்டையும் நம்ம கண்ணிலேயே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அடித்து சொல்கிறேன், இந்த ஃபைட்டை மட்டும் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா நருட்டோ சீரியஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட்டில் இதுவுமே ஒன்றா இருந்தது.
நடந்திருக்கும். ஏன்னா 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அவங்க எந்த விதமான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள எல்லாத்தையுமே சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிருக்கும். அதை நம்ம 4th கிரேட் நிஞ்சா வரலையே பார்த்துருப்போம். இதில் அவங்க தனித்தனியாக நின்று ஃபைட் பண்ணதுக்கே எல்லாத்தோட டங்கு வர கழட்டி விட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம மைட் டே இவங்க 7 வேத்து கூடயுமே அட்டன் டைமில் ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் 4 வேத்தை போட்டு தள்ளியிருப்பாரு. விட்டுருந்தா 7 வேத்தையுமே போட்டு தள்ளி இருந்திருப்பாரு. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாம் எந்த மாதிரியோ அதே மாதிரி தான் இந்த 7 நிஞ்சாஸுமே. ஸோ அப்படியாப்பட்ட இவங்களை 8th இன்னர் கேட்டை ஓப்பன் பண்ணி அடியில் உயிரை கையில் பிடிச்சிட்டு துண்டை காணா துணியை காணான்னு சொல்லிட்டு ஓடி இருப்பாங்க பாக்கி 3 பேரும். ஸோ இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா, நம்ம மைட் கைக்கே 8th இன்னர் கேட்டை சொல்லி கொடுத்தது அப்படின்னா அவரோட அப்பாவான மைட் டை தான். ஸோ புள்ளையே இந்த காட்டு காட்டுறோம் அப்படின்னா அவங்க அப்பா என்ன காட்டு காட்டும் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா லிஸ்ட்டுமே என்னோட ஃபேவரட் தான். உங்கள் ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் 1-2 விஷயத்த தப்பாக சொல்லியிருந்தா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதாச்சும் 1-2 விஷயங்களை வேணால் மிஸ் பண்ணியிருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோ பெண்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ஸோ தொண்டை தண்ணி ஊற்றுற அளவுக்கு கத்தியிருக்கேன். அதுக்காகவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.